விஜய் சாரை பத்தி தமிழிசை மேடம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு, அவர் பரந்தூருக்கு வந்தது ஒரு பரபரப்பு அரசியல் பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இங்க யாரு பரபரப்பு அரசியல் இல்ல கலவர அரசியல் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். எப்படா சான்ஸ் கிடைக்கும் இங்க ஒரு மத கலவரத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள எல்லாம் மேடம்க்கு தெரியவே தெரியாது. அண்ட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்னு புடிச்சிட்டாங்க எல்லாருமே. எதுக்கு எடுத்தாலும் அதையே சொல்றது. நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல அவர் ஒரு பெரிய ஸ்டார் தான். அவர் வெளியே வந்தாருன்னா எவ்வளவு கூட்டம் கூடுன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி ஒரு கூட்டம் கூடுறப்ப அதுல யாருக்காச்சும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பழியை தூக்கி விஜய் மேல போடலாம் தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவ்வளவுதான் மேட்டர். அண்ட் விஜய் வந்துட்டு மக்களுக்காக என்ன பண்ணிட்டாரு, என்ன செஞ்சுட்டாரு, அவர் என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, இத கேட்டோம்னா உடனே 50 இயர்ஸ் பேக் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு, லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ்ல தி சோ கால்டு பெரிய கட்சிகள் மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? லிட்டரலி ஒண்ணுமே கிடையாது. அண்ட் இன்னைக்கு விஜய் கிரிட்டிசைஸ் பண்ற கேள்வி கேட்கிற எல்லார்கிட்டையும் நான் சில விஷயங்கள் கேட்கணும். முதல்ல நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச உங்க தொகுதி எம்பி எம்எல்ஏ இவங்க அவங்களோட ஆட்சி காலத்துல எத்தனை தடவை உங்க தொகுதிக்கு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு அதை சால்வ் பண்ணிருப்பாங்க. இதை பத்தி எப்பயாச்சும் தைரியமா அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்களா? அண்ட் ஒரு குறிப்பிட்ட கட்சியில அடிமட்ட தொண்டனா போய் சேர்ற ஒருத்தன் கடைசி வரைக்கும் உழைச்சு ஓடா தெரிஞ்சு அடிமட்ட தொண்டனாவே சாகுறானே, அவனுக்கு ஏன் கட்சியில பொறுப்பு கிடைக்கிறது இல்ல அப்படிங்கறத கேட்டிருப்பீங்களா? அண்ட் அண்ணா ஒருத்தர் இருக்காரு, கட்சி நடத்துறன்ற பேர்ல சொந்த கட்சிக்காரங்கிட்டே காசு வாங்கிட்டு அவர் மட்டும் லக்ஸரியான லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் அதை விட மோசம், ஒரு 4 சீட்டுக்காக கட்சி கொள்கை எல்லாத்தையுமே அடமானம் வச்சுட்டு தன்னை நம்பி இருக்கிற மொத்த கூட்டத்தையும் ஏமாத்தி துரோக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை எப்பயாச்சும் கேள்வி கேட்டிருப்பீங்களா? அண்ட் இவங்க எல்லாருக்கும் மேல மெத்த படித்த மேதாவி ஒருத்தர் இருக்காரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படிங்கிறதுக்கு மீனிங் கூட தெரியாம தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுட்டா இங்க என்ன மாறும், இது என்ன லாஜிக்னு எப்பயாச்சும் அவர்கிட்ட கேட்டிருப்பீங்களா? இந்த மாதிரி இன்னும் 100 கேள்விகள் இருக்கு. இதையெல்லாம் கேட்காத உங்களுக்கு விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணவோ கேள்வி கேட்கவோ தகுதியே கிடையாது. அண்ட் அவர் இன்னும் முழுசா கூட இறங்கல, ஒரு கால் தான் வச்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வரட்டும், வந்து அவர் என்ன பண்றாரு, எப்படி ப்ரொசீட் பண்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அண்ட் நீங்க தான் சொல்றீங்களே அவர் வந்துட்டு அரசியல்ல பெரிய ஆள் கிடையாது, வந்த உடனே ஜெயிச்சிட முடியாது, அப்புறம் 24 மணி நேரமும் அவரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. பயமா இருக்கா? நம்மளோட ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சா அவனை ஒரு பொருட்டாவே நம்ம மதிக்க மாட்டோம். ஆனா எப்ப பயம் வரும்னா, என்ன இவன் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கான், ஒருவேளை நம்மளே அடிச்சு உட்கார வச்சிருவானோ அப்படிங்கிற எண்ணம் வர்றப்பதான் அவங்கள பார்த்து கத்துறது கதறது எல்லாமே. இதுதான் இப்ப விஜய் சாருக்கு நடந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னும் சில பேர் அவரோட பர்சனல் லைஃப் எல்லாம் நோண்டி ரூமர்ஸ் கிளப்பி கேவலமா அவரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீ ஒழுக்கமா இருக்கியா? ஃபர்ஸ்ட் உங்க முதுகில் இருக்கும் அழுக்கை பாருங்க நண்பர்களே, அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட முதுக சொரியலாம்.